கழுவார் ரயில்வேல் கருணைக் கடலின் முழுகார் குறுகார் முளரிக் கைக்கொண் டொழுகார் வினையோடுழல்வார் ரவரோ அழுகார் தொழுநோய் யதிபா தகரே. இந்த பாட்டு மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நோயாக இருந்தாலும் தீந்துரும், இன்க்ளூடிங் தொழுநோய், அதாவது லெப்ரசி அப்படின்னு சொல்லி இங்கே அருணகிரிநாதர் எழுதுறாரு. இந்த பாட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நோயாலும் தீர்த்துருங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாட்டை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நோயே கிடையாது உடம்புல அப்படின்றவங்க வந்து எனக்கு இனிமேல் இதே மாதிரி என்னை பத்திரமா பார்த்துக்க சாமி அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பாட்டை படிக்கலாம். ஒரு தடவை நம்ம எவ்வளவோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம், ஒரு 2 நிமிஷம் எடுத்து இந்த பாட்டை படித்தா சாமி நம்மளுக்கு எந்த நோயும் வராமல் பார்த்துக்குவார். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நோய் இருக்குது, பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்கள பற்றி பேசுறது, இந்த கர்ம வினையினால தான் ஒருத்தருக்கு நோய் வருது அப்படின்றத நம்ம பல இதில் பார்த்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி நோய் வந்துடுச்சு, சரி அது வந்து இனிமேல் அது போயிடணும், அந்த நோய் என்னை விட்டு போயிடணும், அந்த கர்ம விதி என்னை விட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டை உங்களுக்கு வந்துருச்சு போகணும்னு வேண்டுறீங்க இல்லைங்களா? அப்போ 3 தடவை தினமும் இந்த 4 லைன், எவ்வளவோ பின்னாடி மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசுறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நாம். அந்த மாதிரி இது பண்ணாமல் இப்போ ஒரு பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, காரில் போகும்போது, இல்லை நடக்கும்போது, இல்லைன்னா ஒரு இதுக்குன்னே ஒரு டைம் ஒரு 5 நிமிஷம் அலாட் பண்ணி 3 தடவை இதை படிச்சிங்கன்னா இருக்கிற நோய் சாமி தீர்த்துருவாரு, நோய் இல்லாத நல்ல அழகான கட்டுடலை சாமி தருவார் அப்படின்னு சொல்லி தொழுநோயே போக்கக்கூடியதுன்னா அப்போ வந்து பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக்லாம் ஒரு பெரிய விஷயமா சாமிக்கு? எந்த நோய் ஸ்கின்ல இருந்தாலும் சரி, மனவியாதி, நிறைய பேருக்கு மனவியாதி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு கேட்டகரி. அவங்க கிட்ட சாமி எனக்கு இந்த மாதிரி தோணுதுப்பா அப்படின்னு சொல்றவங்களாக இருந்தாலும் சரி, மனநோயா இருந்தாலும் சரி, இல்லை டக்குன்னு கோவம் கூட ஒரு நோய் அப்படி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு உதவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோவப்படுவேன், சுருக்குன்னு கோவம் வந்துடும் எனக்கு. அப்போ இந்த பாட்டு நான் படிக்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கண்டினியூஸாக படித்தேன். சாமி எனக்கு கோவம் வரக்கூடாதுப்பா, ஏன்னா இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு கோவம் வராதுன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு கோவம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி படித்தேன். என் கோவம் இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்குது. மிக்க நன்றி.